இந்த தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் என்றைக்குமே கழகத்துடைய கோட்டைன்னு சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய கழக தலைவர் என்னெல்லாம் உத்தரவு போடுறாரோ அதை உடனடியாக 100% செய்கின்ற மாவட்டங்கள் இந்த 2 மாவட்டமும், தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம், கடந்த பிப்ரவரி மாதம் விருதுநகரில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும், நிர்வாகிகள் சந்திப்பு நடத்தணும், மாநாடு மாதிரி நடத்தணும். அந்த நிர்வாகிகள் சந்திப்புக்கு இந்த தேனி மாவட்டத்திலேருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அனைத்து நிர்வாகிகளும் வந்து சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் மட்டும் கலந்துக்கல, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பொறுப்பாக வர வச்சு நிர்வாகிகள் சந்திப்பா இல்லை மாநாடாட கேட்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தேடி அடைஞ்சோம். அந்த மாநாட்டில் முதல்ல அந்த மாநாட்டுடைய வெற்றிக்கு உழைச்ச உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் பலமுறை சொல்றது உண்டு, எத்தனையோ நிகழ்ச்சிகள் சார்பணிகளை எல்லாம் சந்திக்கிறோம். சக்கரபாணி சொன்ன மாதிரி, அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த 10 நாட்களாக பல மாவட்டங்களுக்கு சென்று இளைஞரணி மட்டும் இல்லை சார்பணி நிர்வாகிகளையும் சந்திச்சுட்டு வரேன். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போனாலும் இளைஞரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிர்வாகிகள் உங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய சகோதரர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வு எனக்கு ஏற்படும். அந்த உணர்ச்சியோடு நான் இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் சந்திக்கிறோம். இங்கே சோதர் ஐபி செந்தில் அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய கைகளில் இன்னும் 29 நாட்கள் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு, ஏப்ரல் 23. இன்னைக்கு 24ஆம் தேதி, நம்ம கையில் 29 நாட்கள் இருக்கு. அதற்கு நாம் தயாராகணும். போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது களத்தில் இளைஞரணின்னு ஒரு முன்னெடுப்பை ஆரம்பித்து நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க, வாக்காளர்களை சந்திச்சிங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வாக்கு சேகரிச்சிங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரச்சாரம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை நம்ம முடிஞ்சது. அந்த வெற்றிக்கு நீங்கள் ஒரு மிக மிக முக்கியமான காரணம். இப்போ மீண்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அதை சாதிக்காமல் விட மாட்டாங்க, 100% வெற்றியை தேடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பல கட்சிகள் பூத்துக்கு கமிட்டி போடுறதுக்கு திண்டாடிட்டு இருக்கிறாங்க, திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக நம்முடைய இளைஞரணியில் இன்னைக்கு பூத்துக்கு ஒரு இளைஞரணி நிர்வாகியை நாம போட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு இளைஞர் படையை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த இளைஞர் படையை தேர்தலுங்கிற அந்த போரில் நாம் பயன்படுத்தி அதில் வெற்றியை நாம் பெற்றாகணும். அதை தயார்படுத்துறதுக்கான பாசறை கூட்டம் தான் இன்னைக்கு இந்த கூட்டம். திமுகவில் எத்தனையோ அணிகள் இருக்கு, 25 அணிகள் இருக்கு. ஆனால் கலைஞர் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவார், டாக்டர் கலைஞர் அவர்கள், எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணி தான் முதன்மையான அணி, முதல் அணி. எல்லா காம்படிஷன் எதில் வச்சாலும் தலைவர் என்ன சொன்னாலும் சரி, அதை களத்தில் இறங்கி செயல்படுத்துகிற முதல் அணி இளைஞர் அணின்னு கலைஞர் அவர்கள் அடிக்கடி பெருமையாக சொல்லுவார். கலைஞர் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. இந்த தேர்தலையும் நம்முடைய தலைவர் தான் நிச்சயம் வெற்றி பெற போறார். அதற்கு இளைஞரணி தம்பிமார்கள், இளைஞரணி நிர்வாகிகள் நாம கடுமையாக உழைச்சோம் அப்படிங்கிற பெருமை நமக்கு வரணும். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் தாய் கழகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரமோட் ஆகி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸிங் கிரவுண்டு மாதிரி. நம்ம எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், ஆனால் எடுத்தோடனே நமக்கு மெயின் மேட்ச்சில் ஆட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி செக் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, இவன் எப்படி ஆடுறான், இவனுக்கு உண்மையாகவே ஆட தெரியுதா, இவன் அஃபென்சிவ் ஆடுறானா, இவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா, எந்த பொசிஷனில் நல்லா ஆடுறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நெட் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெட் ப்ராக்டிஸ் தான் நமக்கு இளைஞரணி வேலைகள். இளைஞரணியில் நாம் பண்ணுகின்ற இந்த வேலைகள் தான் நாளைக்கு உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க போகிற பணிகள்.
நமக்கு வேலை கொடுக்குறாங்க இல்லையோ, தொடர்ந்து இளைஞரணியில் பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரோம். கழக பணிகள் செஞ்சுட்டு வரோம், இளைஞரணி பணிகள் செஞ்சுட்டு வரோம். எத்தனையோ பணிகள் நடந்திருக்கு. 2019 தொடர்ந்து களத்தில் இருந்துட்டு வரோம், பிரச்சார பணிகளையும் மேற்கொள்கிறோம். ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் நாம் இன்னும் தீவிரமாக உழைக்கணும். அப்போதான் அது முழு பலனை கொடுக்கும். இத்தனை நாள் வர்ப்பணத்திற்கான முழு பலனை நாம் அடையணும்னா கடைசி நிமிஷத்தில் நம்ம இன்னும் அதி தீவிரமாக வேலை செய்யணும். ஃபைனல் புஷ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கடைசி நேரத்தில் இந்த கூடுதல் எஃபர்ட் இருக்கணும். மக்களை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டோம். எந்த தைரியத்தில் மக்களை சந்திக்கிறோம்? 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னமோ அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் மக்களை சந்திக்க இறங்கியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில் சொன்னதையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாத பல திட்டங்களையும் செஞ்சிருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் முதலமைச்சராய் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். அந்த திட்டத்துடைய வெற்றி இன்னைக்கு பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை பேரை மாற்றி பல மாநிலங்களில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. எத்தனை கோடி பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கிறாங்க மகளிர்? 920 கோடி பயணங்கள், 920 crore trips. விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசத்துக்கு 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க படிக்கணும், பள்ளிக்கூடத்திற்கு வரணும். விடியல் பயண திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன திட்டம். நான் இப்போ அடுத்து சொல்ல போற திட்டம் தேர்தல் அறிக்கையில் நம்ம சொல்லலை. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, படி படி படி, கல்வி தான் உங்ககிட்ட இருந்து யார்கிட்டையும் பிரிக்க முடியாத ஒரு சொத்து கல்வின்னு நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க, தலைவர் சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும். பசி இல்லாம முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. அதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, கல்லூரிக்கு போக வேணாமா, மேற்கல்வி படிக்க வேணாமா, படிக்கணும். இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், உயர்கல்வி சேர்க்கை விகிதம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை பேர் உயர்கல்வி படிக்க போறாங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிஇஆர் எவ்வளவு தெரியுமா? 26%, 26%. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு கல்லூரிக்கு போறவங்க எத்தனை பேர்? 26% பேர். ஆனா தமிழ்நாட்டுடைய ஜிஆர் எவ்வளவு தெரியுமா? 50%, 50%. இந்தியாவிலே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு. அதை இன்னும் ஊக்குவிக்கணும்னு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்போ சமீபத்தில் நம்முடைய தலைவர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை துவக்கி வச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். இந்த திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டமா? கிடையாது. ஆனா இப்போ ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிப்பாட்டி இவங்க திருப்பி கொடுக்குறாங்க, தேர்தல் வருதுன்னு கொடுக்குறாங்கன்னு நம்ம மேல பொய் பிரச்சாரத்தை சொல்றாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அதிமுக ஆட்சியில் லேப்டாப் திட்டம் இருந்துச்சு, பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி இருக்கும் போதே அந்த திட்டம் நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு விட கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த லேப்டாப் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும், அவங்க அடுத்த எதிர்காலத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எங்கேயா போய் வேலைக்கு போய் சேரும் போது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லேப்டாப்போட கொடுத்துருக்குறோம்.